அதனால இது வந்துட்டு அவனுக்கு நினப்பு பதவியில் உட்காந்துருக்கல, நான் எது செய்தாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. யாரோ ஒரு மக்கள் என் கடவுளை என்னை எப்பவும் சொல்ல என்னன்னா, தட்டி கேள் கீதா, என்ன நடந்தாலும் நீ உன் உயிர் போனாலும் சரி, தப்பு நடக்கும்போது நீ தட்டி கேள் சொல்லி சொல்கிறாங்க. நான் அதுக்கு தான் பேசுகிறேன். ஓகே. ஸோ அதில் எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு அண்ணா திமுக ஊர்கா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, விஜயகாந்த் என் அண்ணன். ஓகே. ஏன்னா நீ மதுரையில் போய் ஏன்னா விஜயகாந்தோட பேஸ் மதுரையில் இருக்குது. அப்போ நீ எல்லாமே ஒரு சுயநலத்தோடு தான் நீ பேசின தவிர்த்துட்டு நீ மக்களுக்காக என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் பேசலை. நீ விஜயகாந்த் ஓட் பேங்கை பிடிக்கான்னு சொல்கிற, எம்ஜிஆர் இது பண்ணுற இதை வந்துட்டு பாருங்க, இன்னும் 7 மாதம் இருக்குது, 7 or 8 மாதம் இருக்குது. 1000 நடக்கும். நான் ரெகுலராக சொல்கிறேன், எவ்வளோ தலைவர்கள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது, எவ்வளோ தலைவர்கள் இந்த கூட்டணியில் கூட்டணியில் இருப்பார்கள்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு அரசியல்வாதிகள் யாருமே மக்களோ நாட்டு நலனை பற்றி நினச்சி அரசியலுக்கு வரல. நான் எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும், அந்த கொள்ளை அடித்த காசை நான் எப்படி காப்பாற்றிக்க முடியும், அதுக்கு தான் அவங்க அரசியல் இருக்காங்க.